சாம்பல் மேடுகளுமாய் புகை மண்டலமாக இருக்கக்கூடிய என்னதான் ஆகிட்டு எதிர்க்கட்சி தலைவருக்கு. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் நம்மளோட தமிழக அரசியல் மட்டும் இல்லாம நம்மளோட இந்தியன் அரசு வந்துட்டு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நீங்க கண்டிப்பா வந்துட்டு இவர் பார்த்திருப்பீங்க. யூடியூப் ப்ரூட்டஸ். இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுல நடக்கிற எல்லா விஷயங்களை பத்தியும், இப்போ வந்துட்டு நம்மளோட சிஎம் வந்துட்டு எங்கேயாவது வெளியே போறாரு, ஒரு திட்டத்தை வந்துட்டு கொண்டு வராருன்னா அந்த திட்டத்தை பத்தியும் வந்துட்டு நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. நம்ம பிஎம் வந்துட்டு ஏதாவது ஒரு நாட்டுக்கு போறாரு அப்படின்னா எந்த விஷயத்துக்காக வந்துட்டு போறாரு அப்படின்ற விஷயத்தையும் வந்துட்டு நம்மளுக்கு டீட்டெயிலா வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. அது மட்டும் இல்லாம இவர் அடிக்கடி வந்துட்டு வீடியோல சொல்லுவாரு, என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லாத்தையுமே வந்துட்டு நான் அரசியல் படுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். அது என்னமோ உண்மைதான். இவரோட சேனலை வந்துட்டு நீங்க தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா அரசியல் பிரச்சனைகளை பத்தியும் வந்துட்டு பேசியிருப்பாரு. சில அரசியல் மேடைகளையும் வந்துட்டு இவர் பேசுறது வந்து நம்ம பார்த்திருக்கலாம். எந்த ஒரு கட்சியும் சார்ந்து பேசாம இவர் எப்பயுமே வந்துட்டு பெரியாரிசம், மார்க்சிசம், அம்பேத்கரிசம் வந்துட்டு ஃபாலோ பண்றதுனால இவர் வந்துட்டு நம்மளோட அரசியலுக்கு வந்தாரு அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்றது தான் வந்துட்டு என்னோட கருத்து.